ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு 1/4 கிலோ பாஸ்தா தேவைப்படும். 1/4 கிலோ பாஸ்தா வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிற நிமிஷம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாஸ்தா இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல். தேங்க்யூ, பாய். தனியாக எடுத்து வச்ச பாஸ்தாவில் வந்து கோல்டு வாட்டர் இல்லைன்னா சாதாரண நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் வச்சு சும்மா லைட்டாக அப்படி கலரிக்க வேண்டியது தான். கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 or 4 டேபிள் ஸ்பூன் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா கொஞ்சம் உருகி வரட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். பட்டர் உருகிட்டுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆகிட்டுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மைதா வந்து சரியாக ஃப்ரை ஆகாது, கட்டி கட்டி ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த கட்டி முட்டி இல்லாமல் நம்ம கரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட்டு வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 3/4 கப்பு மில்க் தேவைப்படும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு ஆட் பண்ணிகிட்டே வரலாம். மொத்தமாக நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வரலாம் மில்க்கை. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே கொஞ்சம் அது கட்டி முட்டியாக தான் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக அதை வந்து ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும், பொறுமையாக செய்யணும். ஆல்ரெடி நம்ம வந்து 1/2 கப் மில்க் சேர்த்தாச்சு. இப்போ திருப்பி 1/4 கப்பு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கைவிடாமல் நல்லா கலரிட்டே வரணும். ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அதை தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சால்ட்டை சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலேயே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ½ ஸ்பூன் ஒரகன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். ஒரகன் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச அந்த பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். அந்த சாஸ் வந்து அந்த பாஸ்தாவில் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். தேவைப்பட்டால் நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தட்டை போட்டு நல்லா மூடி 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கலாம்.
5 மினிட்ஸ்க்கு அப்புறம் டேஸ்டியான எம்மியான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.